உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கரதங்கோல் KS சங்கரைப்பான் எங்கே நிற்கிறேன் என்று சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் செம்மணியில் அன்றைக்கன் நீங்கள் செம்மணியோட சொல்லிக்கெல்லாம் அறிஞ்சிருப்பீங்க. மனித புதையல் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் அறிஞ்சிருப்பீங்க. அந்த வகையில் பார்த்துச்சுன்னா இந்த இடத்துல 23, 24, 25 இந்த 3 நாட்களும் பார்த்துச்சுன்னா சர்வதேச நீதியை கோரி பார்த்துச்சுன்னா அணையா விழாக்கு போராட்டம் ஒன்று இடம்பெற்று கொண்டிருக்கு. அந்த வகையில் இந்தியா வந்தாங்க. இந்த வகையில் இப்போ என்ன மாதிரி நடக்குன்னு சொல்லி காட்டிக்கொள்கிறோம். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிப்படி வீடியோ பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கு இந்த போராட்டத்திலே பங்கு கொள்கின்ற ஒவ்வொருவரும் அவருடைய கையொப்பங்களையும் வழங்கி அந்த கையெழுத்து போராட்டத்தையும் வலுப்பெற செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். கலந்து கொள்கின்ற அனைவரும் தவறாமல் அந்த கையெழுத்து போராட்டத்திலும் பங்கு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதோட இந்த போராட்டம் நிறைவுக்கு வரும். அதுவரைக்கும் உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பு தேவை. இது தொடர்பாக வெளிவருகிற செய்திகள் பல்வேறு விதமாக இருந்தாலும் வேறு மாதிரியான திரிவுபடுத்தம் திசை திருப்பங்கள் மாதிரியான செய்திகள் வந்தாலும் கூட எங்களுடைய போராட்டத்தின் நோக்கம் இதுதான். செம்மணி விடயத்தில் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு சர்வதேச நீதி வேணும். இலங்கையில் இந்த மாதிரியான மனித பட்டத்தினர்களுக்கும் மனித புதைக்குழிகளுக்கும் உரிய நீதி பொறிமுறை இல்லை, பொறுப்பு கூறல் இல்லை. எனவே இந்த விடயத்தை சர்வதேச சமூகம் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்ற வலியுறுத்தான் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கோம். தொடர்ந்து இதனுடைய போராட்டம் குறிக்கப்பட்ட கோட்டைகளை ஆரம்பமாகும். எனவே இன்றைய தினம் கலந்து கொண்ட பொதுமக்கள் மலரஞ்சலிகளை செலுத்தலாம். தம்பி அதற்கு சாஸ்திரங்களாக
ஈழத்து மண்ணிலே தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதன் அடையாளமாக அவர்கள் வாழுகின்ற பூர்வீக நிலமான வடக்கு கிழக்கினுடைய பல பகுதிகளிலும் பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த மண்ணிலே அவர்களுடைய ஒரு குறுகிய காலத்துக்குள் கொல்லப்பட்ட தமிழ் மக்களுடைய எலும்புக்கூடுகள் பல இடங்களிலும் இன்று அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றன. அவ்வாறு அண்மை காலங்களில் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகில் நாங்கள் நின்று பேசுகின்ற செம்மணிக்கு அருகிலே இந்த மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டது. அந்த மனித எலும்புக்கூடுகள் தடயவியல் நிபுணர்களின் கருத்துப்படி குழந்தைகளுடையது, இளம் பெண்களுடையது, இளம் வயது வாலிபர்களுடையது. அதிலும் எந்த ஒரு எலும்புக்கூடுகளிலும் உடுப்புகளோ அல்லது துணிகளோ இல்லாத அடித்து நொறுக்கப்பட்ட நிலையிலே புதைக்கப்பட்ட உடலங்களின் எலும்புக்கூடுகளாகவே வெளிவந்திருப்பதாக தடயவியல் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த இடத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எலும்புக்கூடுகளோடு செம்மணி என்பது ஒரு மனித புதைகுழிகளின் கூடாரமாக இன்று உலகத்திலே பார்க்கப்படுகிறது. இன்றைய நாட்களில் இந்த இலங்கை மண்ணுக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற 23, 24, 25ஆம் தேதியில் இலங்கையிலே தங்கியிருக்கின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருடைய வருகையொட்டி அவர் 25ஆம் தேதி யாழ்ப்பாணம் வருகின்ற பொழுது அவருக்கு இந்த உண்மை நிலையை தெளிவுபடுத்தும் வகையிலும் இந்த இடத்திலே பொதுமக்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், மத தலைவர்கள், ஊடகத்துறையினர் என பல்வேறுபட்ட தரப்புகளுடைய முயற்சியாலும் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த அணையா விளக்கு போராட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய வலி சேர்க்கும் வகையிலே இன்றைய தினம் நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த போராட்டமானது ஒரு அறவழியிலே தர்மம் சார்ந்ததாக, அமைதியாக, உலகத்தின் கண்களை திறக்கும் வகையில் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கும். அந்த செய்திக்கான முழு வலி சேர்க்கின்ற காரியத்தை எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் ஆற்றுகிறோம். எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை. தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி விசாரணை வேண்டும். அது சர்வதேச நீதி விசாரணையாக அமைய வேண்டும். நாங்கள் தொடர்ந்தும் சிங்கள அரசுகளால் ஏமாற்றப்படுகிறோம். இப்பொழுது இருக்கிற அனுர அரசாங்கத்தால் கூட தமிழர்கள் தொடர்ந்து ஏமாற்றப்படுகிறார்கள். அந்த பழைய அரசுகளுக்கு சளைத்தவர்கள் அல்ல இவர்கள் என்பதை நிரூபிக்கும் வகையிலே அண்மைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன. ஆகவே ஒரு சர்வதேச விசாரணை என்பதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தியும், இங்கு கண்டெடுக்கப்படுகின்ற எலும்புக்கூடுகளுக்கான நீதி விசாரணையை வலியுறுத்தியும், இவற்றுக்கான ஒரு அடிப்படையான மனித உரிமைகளுக்கான பங்கை உலகம் எவ்வாறு செலுத்த முடியும் என்பதை வலியுறுத்துவதற்கான இந்த போராட்டத்தில் எங்களுடைய முழுமையான பங்கை நல்கியிருக்கிறோம். எல்லா மக்களும் அணியாக திரண்டு இன்று நாளை மறுதினம் இதிலே நாங்கள் திரளுகின்ற அந்த திரட்சி, மக்கள் திரட்சி உலகத்தின் மனச்சாட்சிகளையும் உலகத்தின் கண்களையும் திறக்கும். அதனால் எல்லோரையும் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ளுமாறு மிக வினயமாகவும் அன்புரிமையோடும் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றிகள். அனைவருக்கும் வணக்கம். இந்த அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயான மனித புதைகுழி தொடர்பான வழக்காளர் நான் நீதிமன்றத்துக்கு வழக்கை தாக்கல் செய்தேன். இங்கே இந்த நிகழ்வு அனைத்து மக்களும் கூட வேண்டிய ஒரு நிகழ்வு. இது நினைவு கூறப்பட வேண்டியது என்பதற்கு அப்பால் இங்கு எமக்கான நீதி கிடைக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக கிரிசாந்தியினுடைய படுகொலை இந்த இடத்திலே நடந்தது. இதிலே இருந்த காவலரனில் தான் கிரிசாந்தி கைது செய்யப்பட்டார். கிரிசாந்தியினுடைய படுகொலை என்பது திட்டமிட்ட ஒரு படுகொலை. கிரிசாந்தியினுடைய படுகொலைக்கு 3 நாட்களுக்கு முன்னால் அரியாலை புங்கங்குளம் பகுதியைச் சேர்ந்த கணநாதன் ஷானந்தி என்ற சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி இராணுவத்தின் ட்ரக் வாகனத்தினால் திட்டமிட்ட முறையிலே படுகொலை செய்யப்பட்டு அவருடைய துர்க்கதனத்தில் கலந்துவிட்டு வருகின்ற போதே கிரிசாந்தி திட்டமுறையில் படுகொலை செய்யப்பட்டார். பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த நிகழ்வு என்பது நீதிமன்றத்தில் இலங்கை நீதித்துறையில் நீதி கிடைத்ததாக அனைவரும் கூறுகின்ற ஒரு நிலைமையில் நான் இதில் சில உண்மைகளை கொண்டு வர விரும்புகிறேன். அதற்கான நீதியானது கிடைக்கவில்லை என்ற பார்வையை இங்கே முன்வைக்கின்றேன். குறித்த குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ச 98ஆம் ஆண்டு அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட பின்னர் இறுதியாக அவர் கூறிய வாக்குமூலத்தில் தன்னுடன் 20 இராணுவ அதிகாரிகள் தொடர்பட்டதாக வாக்குமூலம் கூறியிருந்தார். அதில் மிகவும் குறிப்பாக அரியாலை பகுதி புங்கங்குளம் பகுதியைச் சேர்ந்த LCZA என்ற இராணுவ முகாமைச் சேர்ந்த கேவகே என்ற இராணுவ அதிகாரி மிக பிரதான குற்றவாளியாக இனங்காணப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இனங்காணப்படவில்லை. வேறு 6 இராணுவ அதிகாரிகளே இனங்காணப்பட்டு அவர்களுக்கான தண்டனை கிடைத்தது. எனவே இந்த புங்கங்குளம் பகுதியில் இந்த அரியாலை பகுதியில் இடம்பெற்ற செம்மணி படுகொலையும் தொடர்பட்டு 96ஆம் ஆண்டு மட்டும் 628 பொதுமக்கள் வயது வேறுபாடின்றி ஊர் வேறுபாடின்றி இந்த வீதியால் சென்றவர்கள் கூட படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதனுடைய பேர் விவர ஆவணங்கள் காணாமல் போனோர் செம்மணி சங்கத்திடம் இருக்கின்றது. அதனை நாங்கள் நிச்சயமாக வருகின்ற ஆணையாளரிடம் கையளிப்போம். அதுவும் குறிப்பாக கொழும்புத்துறை பகுதியைச் சேர்ந்த
16 வயது மாணவி கூட அந்த லிஸ்டில் இருக்கின்றார். மிகவும் மனவேதனைக்குரியது. எனவே அதற்கான நீதி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இங்கே நடந்த மனித புதகுலி தொடர்பான விசாரணை ஒரு சர்வதேச மேற்பார்வையின் கீழ் இடம்பெற வேண்டும். அந்த விசாரணை என்பது தனித்து இந்த 628 பேர் அல்லாமல் இதனுடன் வேறு நபர்களும் தொடர்பட்டதாக எனக்கு தனிப்பட்ட முறையில் ஆதாரம் கிடைத்திருக்கின்றது. அதுவும் குறிப்பாக 95லிருந்து 99 வரையான கால பகுதியில் வன்னி பகுதியில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்து இந்த அரியாலை முனைப்பகுதிக்கு தனங்களப்பு பகுதிக்கு வந்த குடும்பத்தினர் குடும்பமாக இங்கே வருகை தந்து இந்த கொட்டுக்கிணத்துக்கு எதிரே இருக்கின்ற இராணுவ சித்திரை வகை முகாமில் அடைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு குடும்பமாக தாக்கப்பட்டதாக எனக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. நிச்சயமாக அதற்கான ஆதாரங்களை திரட்டுவேன். நான் அதை எந்த இடத்திலும் சமர்ப்பிக்க தயாராக இருக்கின்றேன். எனவே இந்த படுகொலை என்பது இந்த மனித புதைகுழி என்பது நிச்சயமாக என்னை பொறுத்தவரை நான் கூறக்கூடியது ஒரு சர்வதேச மேற்பார்வையின் கீழ் இது நடைபெற வேண்டும். விஞ்ஞான ரீதியாக நடைபெற வேண்டும். மிகவும் முக்கியமான விடயம் DNA பேங்கிங் சிஸ்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் சர்வதேச தலையீட்டின் கீழ். அதுவும் குறிப்பாக காணாமல் போனோருடைய DNA பரிசோதனையும் அத்துடன் இந்த எலும்புகளுடைய DNA பரிசோதனையும் சர்வதேச தலையீட்டின் கீழ் இலங்கை அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் அது மேற்கொள்ளப்பட்டு சட்ட ரீதியாக அது உறுதிப்படுத்தப்பட்டு இவ்வாறு கண்ட சாட்சிகள் கைது செய்யப்பட்டு ஒப்படைக்கப்பட்டவர்கள் எவ்வாறு காணாமல் போனோர் என்ற இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு அரசு இறைமையுள்ள அரசு இதற்கு குற்றவாளியாக்கப்பட வேண்டும். எனவே நாம் இறுதியாக மிகவும் தெளிவாக சொல்கின்றேன். இந்த பகுதியில் இருக்கின்ற இத்தனை விடயங்களுக்கும் மிக பொருத்தமாக இருக்கின்ற குற்றவாளிகள் 7CLA இராணுவ முகாமினுடைய 14 இராணுவ அதிகாரிகள். அதில் டயஸ் என்ற ரகசிய இராணுவ அதிகாரி உட்பட சந்தன என்ற இராணுவ அதிகாரி உட்பட கேவகை என்பது உட்பட ஜெயவர்த்தன என்பது உட்பட ஜெயவர்த்தன கொழும்புத்துறை துண்டி முகாமினுடைய அதிகாரி பாடசாலை மாணவர்களை கைது செய்திருக்கின்றார். நேருக்கு கண்ட சாட்சிகள் இங்கே இருக்கின்றார்கள். அவை அனைத்தும் ஆவணப்படுத்தப்பட்டு வழங்கப்படும். எனவே நாங்கள் கோரிக்கை விடுவது வருகின்ற ஐநா மனித உரிமை கவுன்சிலுடைய ஆணையாளருக்கு வழக்காளியாக நான் ஒரு ஆவணம் சமர்ப்பிக்க இருக்கின்றேன். அதுவும் குறிப்பாக இந்த புதைகுழி என்பது விஞ்ஞான ரீதியாக அவருடைய மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்பட வேண்டும். DNA பேங்கிங் சிஸ்டம் உருவாக்கப்பட வேண்டும். இவை அனைத்தும் தமிழர் என்ற ஒரு காரணத்துக்காக 3 மாத குழந்தை உட்பட 6 மாத குழந்தை உட்பட மிக கைக்குழந்தைகள் இந்த பாவம் அறியாதவர்கள் அதற்கு தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதில் முக்கியமான ஒரு விடயம் நான் குறிப்பிட வேண்டும். நீதிமன்றத்தில் கட்டளையிடப்பட்ட விடயமும் சட்ட வைத்திய அதிகாரி கூறிய விடயமும் நான் கண்ணால் கண்ட விடயமும் அங்கே புதைக்கப்பட்ட 19 எலும்புகளில் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட கோரிக்கையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட கோரிக்கையும் முற்றாக ஆடைகள் களையப்பட்டு 3 மாத குழந்தைகள் உட்பட முற்றாக ஆடைகள் களையப்பட்டு ரகசியமான ஒரு இடத்தில் சித்திரவதை செய்யப்பட்டு பின்னர் கொண்டு வந்து மறைக்கப்படுகின்ற இயற்கைக்கு முரண்பான விதையில் ஒன்றுக்கொன்று மேலாக புதைக்கப்பட்ட சட்டவிரோத மனித புதைகுழியாக இது காணப்படுகின்றது. எனவே இதற்கு இங்கே சித்திரவதைப்படுத்தப்பட்டது மிகவும் தெளிவாக சட்ட வைத்திய அதிகாரி அதை கூறியிருக்கின்றார். எனவே இது சித்திரவதைப்படுத்தப்பட்டு தான் இங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கான நீதி வேண்டும் என நான் கோரிக்கை விடுகின்றேன். இந்த 3 நாள் போராட்டத்திலும் அனைத்து மக்களும் கட்சி வேதமின்றி மதபேதமின்றி அனைத்து மக்களும் ஒன்று கண்டு இதற்கு ஆதரவு கொடுத்து சர்வதேசனுடைய கவனத்தை ஈர்ப்பதனூடாக அடுத்த கட்டமாக இங்கே நடைபெற்ற இனவழிப்பு என்பதனை உறுதிப்படுத்தி இந்த ஆணையாளர் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நான் டாக்டர் செம்மணியில் இந்த போராட்டம் அரசியலையும் தாண்டி இந்த உறவுகளுக்காக நடக்கிற போராட்டம். இதில் முக்கியமான விஷயம் சொன்னால் ஐநாவிலிருந்து யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் வோக்கர் டேக்கர் நினைக்கிறேன் 2009 ஒருக்கா வந்த பிறகு 2016 ஒருக்கா வந்த பிறகு 2016ஆம் ஆண்டு வடக்கு மாநிலத்துக்கு வர விடையில் அரசாங்கம் அப்போ இருந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் எங்களுடைய முட்டு தூண்களும் இனப்படுகொலை நடக்கலை என்று சொல்லிட்டோம் அந்த காலத்தில். அதால் அவர்கள் வரையில் 2024ஆம் ஆண்டு அழைக்கப்பட்டது. ஆனால் 2025ஆம் ஆண்டு தான் அவர் வரார். 2024ஆம் ஆண்டு தான் முதல் வாரம் இருந்தது. நான் நேரடியாக வோக்கர் டேக்கருடைய பர்சனல் செக்ரட்டரிக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் பாராளுமன்றத்தில் நாளைக்கு பின்னேரம் 4:30க்கு கட்சி தலைவர்கள் மாத்திரம் சந்திக்கின்ற ஒரு சந்திப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது.
நேரடியாக போக்கட்டேக்கர் அவர் இந்த முறை போக்கட்டேக்கரை இங்கே வரவிடாமல் தடுப்பதற்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுகிறார்கள். ஆனால் புலம்பெயர் தமிழர்கள் வந்து ஏற்கனவே கனடாவிலிருந்தும் பிரான்சிலிருந்தும் லண்டன்லேருந்தும் கட்டாயம் யாழ்ப்பாணம் போகணும் என்ற ஒரு நிலைமைக்கு ஜெனீவாவில் போய் அந்த நிலைமைக்கு போனதுன்னா அதில் வருவார். நாளைக்கு பின்னேரம் 4:30 போக்கட்டேக்கரோட பாராளுமன்றத்தில் எனக்கு ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கிறது. அதில் நான் நினைக்கிறேன் கட்சி தலைவர்கள் என்ற சாத்தியுள்ள 13 கட்சி தலைவர்கள் வருவார்கள். அதில் நானும் ஸ்ரீதரன் ஐயாவும் செல்வம் அடக்கல்நாதனும் அதில் வரலாம் என்று நினைக்கிறேன். அதில் செல்வமாண்டில் அடக்கல்நாதன் ஐயாவும் ஸ்ரீதரன் ஐயாவும் வருவார்கள் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. வந்து முள்ளிவாய்க்காலில் நடந்தது இனப்படுகொலை என்றதை அட்லீஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்ல முடியாட்டிலும் நாங்கள் சொல்லிக்கையாவது தயவுசெய்து எங்களோட ஹெல்ப் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏனென்றால் நாளைக்கு நான் பாராளுமன்றத்துக்கு போகக்கூடாது மேக்சிமம் தடை எனக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. வர வேண்டாம், ஏதாவது ஒரு காரணத்துக்காக வர வேண்டாம் என்று நினைக்கிறேன். நாளைக்கு எங்கேயாவது அன்றாவரத்தில் வச்சு பிடிச்சா ஒழிய மற்றபடி நாளைக்கு பின்னர் 4:30 நான் நிற்பேன். எங்களுடைய சிந்துபாத்தி மைதானம் உட்பட 2009ஆம் ஆண்டு இனப்படுகொலை உட்பட எங்களுடைய மண்டதீவில் டக்ளஸ் தேவானந்த ஐயா அவர்களுடைய காலங்களில் நடந்ததாக கூறப்படுகிற படுகொலைகள் உட்பட சகல படுகொலைகளும் நாளைக்கு போக்கட்டேக்கருக்கு எழுத்து மூலம் ஆவணமாக வழங்கப்படும். அதுக்குரிய டாக்குமெண்டேஷன் எல்லாமே செய்துட்டேன். அதை கொடுக்கக்கூடாது மேக்ஸிமம் ட்ரை பண்ணுகிறார்கள். அதை நாங்கள் கொடுக்கக்கூடாது. இலங்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை, புது அரசாங்கம் வந்த பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்க்குறார்கள். ஆனால் நான் அதற்கு ஒரு பணிவான வேண்டுகோள், எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயா அப்படி செய்ய மாட்டார், நம்பிக்கை இருக்கிறது. எங்களுடைய செல்வம் அடக்கல்நாதனையும் நான் அதுக்கு அவர் வரலாம், கட்சி தலைவராக வரலாம். நான் அவர்கிட்ட கேட்கிறது வந்து தயவு செய்து மக்களுடைய இந்த ஒரு ஈன படுகொலைக்கு ஒரு குழந்தையை கொண்டே புதைத்திருக்கிறார்கள் என்றால் கொலை செய்து புதைத்தார்களா இல்லை புதைச்சிட்டு கொலை செஞ்சார்களா தெரியாது. அப்படியான ஒரு மனித இனப்படுகொலைக்கு மேலான ஒரு பாரிய புதைக்குழின்ற அன்றைக்கு எனக்கு நேரம் முன்னுக்கு தான் எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயாவும் ஹர்ஷன நாணயக்காரவும் வந்து அடிபடுகிறார்கள். ஸ்ரீதரன் ஐயா வந்து 27 செக்ஷனில் தமிழில் கேட்கிறார் கேள்விகளை. ஹர்ஷன நாணயக்க வேறு ஏதோ பதில் சொல்லுகிறார். அப்போது நான் இடைமாற்றி சொன்னேன், ஐயா கேட்பதெல்லாம் தமிழாக்கம் செய்யப்படுகிறது என்று. நான் நினைக்கிறேன் நாளைய தினம் போக்கட்டேக்கருக்கு ஒரு தெளிவான பதில் ஒன்று நாங்கள் சொல்லணும். முக்கியமாக நாங்கள் சொல்ல வேண்டிய இந்த சிந்துபாத்தி மைதானத்தில் 400 உடல்கள் தான் இருக்குது. ஆனால் 3 லட்சம் உடல்கள் முள்ளிவாய்க்காலில் புதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புதைக்கப்பட்ட உடல்களுக்கும் சேனல் 4வினுடைய ஆதாரங்களை மறுபடியும் சர்வதேச விசாரணை போகணும் என்றதில் நான் எந்த சந்தேகமும் இல்லை. அதை 100% வலியுறுத்துவேன். பாராளுமன்றத்தில் இருக்கும் காலத்திலையும் இல்லாத காலத்திலையும் சரி, நான் அதை 100% வலியுறுத்துவேன். எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை. அனுர அரசாங்கம் ஜேபி அரசாங்கம் சொல்லியிருக்கிறது இனப்படுகொலை அல்ல என்று. போக்கட்டேக்கர் வந்து போகும்போது அதுக்குரிய உண்மை உங்களுக்கு தெரியும். நன்றி. அதிலூடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை ஐநா மனித உரிமை ஆணையாளர் எதிர்வரும் ஐநா மனித உரிமை பேரவை கூட்டத்தில் முடுக்கிவிட வேண்டும் என்று இன்றைய தினம் இந்த யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியிலே நடைபெறுகின்ற அணையா விளக்கு என்ற தலைப்பிலான ஒரு மக்கள் போராட்டம் சிவில் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. 23, 24, 25ஆம் தேதியில் அழைக்கப்பட்ட இந்த போராட்டம் குறிப்பாக செம்மணி என்பது சுண்டிக்குழி மகளிர் கல்லூரியினுடைய பாடசாலை மாணவி காப்போத்த உயர்தர பரீட்சை எழுதிவிட்டு துவிச்சக்கர வண்டியிலே வந்து கொண்டிருந்த பொழுது இராணுவத்தினரால் இடைமறிக்கப்பட்டு
கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு அவரை தேடிச் சென்ற அவருடைய தாயார், அவருடைய தம்பியார், அயல் வீட்டுக்காரரும் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டு அது செம்மணி புதைகுழி என்று பெயர் பெற்று வழக்குகள் நடைபெற்று அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட்டு மரண தண்டனைகள் விதிக்கப்பட்டனர். இது ஒன்று மாத்திரம் எங்களுக்கு நீதி கிடைத்த என்று இல்லை. அந்த காலகட்டத்திலே சுமார் 600 பேர் கட்டாயமாக காணாமல் போக செய்யப்பட்டு இங்கே கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் இந்த சம்பளிப்பு என்று ஒரு அச்சம் நிலவியது. அது இன்றைக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மனித எலும்புக்கூடுகள், குழந்தைகளுடைய எலும்புக்கூடை வைத்து கொண்டிருக்கின்ற பொழுது அது நிரூபணமாக இருக்கின்றது. எது எப்படி இருந்தாலும் உள்நாட்டு விசாரணைகளிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை இன்று நேற்று அல்ல பல ஆண்டுகளாக நாங்கள் கூறி வந்திருக்கின்றோம். குறிப்பாக இப்பொழுது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய 59வது கூட்டத்தொடர் ஆரம்பமாக இருக்கின்ற சூழ்நிலையிலே 35 கீழ் 1 என்ற தீர்மானம், 35வது கூட்டத்தொடரில் எடுக்கப்பட்ட தீர்மானம் அக்டோபர் மாதம் 35 கீழ் 1 மன்னிக்கவும், அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி செப்டம்பர் கூட்டத்தொடர் அன்றைக்கு தான் அந்த 30 கீழ் 1 தீர்மானம் முன்மொழியப்பட்டது. சர்வதேச விசாரணை என்ற ஆரம்பத்திலே முன்மொழியப்பட்டதை இலங்கை அரசாங்கம் உள்ளே பூந்து அடுத்து கெடுப்பது போல நாங்கள் இணை அனுசரணை வழங்குகின்றோம், கோஸ்பான்சர்ஷிப் என்று சொல்லி உள்நாட்டு விசாரணை என்று செய்தார்கள். அப்பொழுது அங்கே பல பாராளுமன்ற உறுப்பினர்களாக ஆதரவாக நின்ற பொழுது அதிலே அமரர் சேனாதராய ஆண்ட திருவாளர்கள் சுமந்திரன், செல்வமடைக்கலான் போன்றவர்கள் நின்ற பொழுது கூட நான் கூட்டமைப்பில் இருந்தும் என்னுடைய கட்சியின் தலைவர் திரு செல்வமடைக்கலான் இருந்தும் நான் அடுத்த பகுதியிலே அதை மறுப்பவர்களாக திருமதி ஆனந்த் அதேபோல் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், திரு செல்வராஜா கஜேந்திரன் நாங்கள் நின்று ஒருபோதும் இந்த உள்நாட்டு விசாரணை சரி வராது என்பதை 2015ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திலே சொன்னோம் 1ஆம் தேதி. இன்றைக்கு 25 வந்துவிட்டது. இந்த ஏமாத்துக்கள் தொடரும். எங்களுடைய இனப்படுகொலை என்பது ஒரு அரசாங்கத்தை குற்றச்சாட்ட முடியாது. குற்றவியல் நீதிமன்றத்திலே ICCயிலே தனிப்பட்ட நபர்களைத்தான் சாட்ட முடியும். அதுக்கு அவர்கள் செல்கின்ற பொழுது வீட்டோ பவரை அவர்கள் பாவிக்க முடியும், வீட்டோ அதிகாரத்தை. இது எல்லாத்தையும் கடக்க வேண்டும். இல்லாவிட்டால் இங்கே பல நாடுகளிலே சில உதாரணங்கள் இருக்கின்றன. நடைபெற்ற உதாரணங்களை பார்த்தோமாக இருந்தால் அங்கே அவர்கள் விசாரணைகளை பலவற்றை நடத்தி அந்த சட்டமாதிபர் திணைக்களத்தால் ஏற்றுக்கொண்டு நேரடியாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு போகாமல் வந்திருக்கின்றது அந்த வழக்குகள். அந்த வழக்கு நாங்கள் பின்பற்ற வேண்டும். இதைவிட சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை விட சர்வதேச நீதிக்கான நீதிமன்றம், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ICJ என்று சொல்வார்கள், அதற்கு இப்பொழுது இந்த மியான்மர் வழக்கு போயிருக்கிறது. அதன் பின்னர் அங்கே போயிருக்கிறது. அது போன்ற வகையில் கொண்டு செல்வதற்கான தீவிர முயற்சிகள் எடுக்க வேண்டும். நாடுகளுடைய உதவிகள் எங்களுக்கு தேவை. ஏற்கனவே நாங்கள் பல தடவைகள் ஐநா மனித உரிமை ஆணையாளரை ஜெனீவாவிலும் சந்தித்து பேசியிருக்கின்றோம். திருமதி நவநீதம் பிள்ளை வருகின்ற பொழுது ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்றோம். இப்பொழுது ஒரு ஆணையாளர் வரப்போகிறார். நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம். என்னை பொறுத்தவரையிலே 15 தடவைகளுக்கு மேல் ஜெனீவா கூட்டத்தொடருக்கு சென்று நீதி கோரியவர்கள். அது மாத்திரமல்ல, இளைப்பாறியதன் பின்னர் திருமதி ஆனந்த் சேதன் நான் உட்பட தென்னாப்பிரிக்காவுக்கு சென்று திருமதி நவநீதம் பிள்ளையை சந்தித்த பொழுது பல அதிர்ச்சியான விடயங்களை சொல்லியிருந்தார். உங்களுக்கு ஒரு சர்வதேச இராணுவ தலையீடு வருகின்ற அளவுக்கு உங்களுக்கு அழிவு வந்தது, அந்த சந்தர்ப்பத்தை தவறவிடப்பட்டிருந்தது சொல்லியிருந்தார். இன்டர்நேஷனல் இன்டர்வென்ஷன் என்று அவர் சும்மா எங்களுக்கு தனியாக ரூமில் சொல்லவில்லை. சவுத் ஆப்பிரிக்காவுடைய உத்தியோகத்தர்கள் இருக்கக்கூடிய ஒரு மகாநாட்டிலே தான் அந்த கருத்தை தெரிவித்தார்.
அவர் பின்னர் திருமதி அனந்திபடை வருகின்ற பொழுது கையை குலுக்கி கூட நீங்கள் தொடர்ந்து போராடுங்கள், உங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற அழுத்தத்தையும் உற்சாகத்தையும் எங்களுக்கு தந்தவர். அந்த அடிப்படையிலே தான் எங்களுடைய தரப்பிலே நான் இனப்படுகொலை என்று சொல்வதற்கு 2021 போச்சு. 1983 இனப்படுகொலை என்று சொன்ன திருமதி இந்திரா காந்தி, அன்னை இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர், ஆகஸ்ட் மாதம் 16 1983 தலைவர் மறைந்த அமிர்தலிங்கம் ஐயா அவர்கள் இனப்படுகொலை என்று சொன்னதை இந்த கட்சியைச் சேர்ந்த சம்பந்தனையா சுமந்திரனாக்கள் ஏற்க மறுத்தது. ஏற்றுக்கொண்டு மாகாண சபை கூட இனப்படுகொலை தீர்மானம் என்னால் கொண்டு வரப்பட்டு செங்கோல் உடைக்கப்பட்டு பின்னர் முதலமைச்சர் ஐயா நான் கொண்டு வருகிறேன் என்று கொண்டு வந்து 2015 ஜனவரி மாதம் 8 ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது. பிப்ரவரி மாதம் 10 அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதன் பின்னர் தான் மெல்ல மெல்ல சூடு பிடித்து ஐநாவினுடைய மனித உரிமை பேரவைக்கு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயக், மறைந்த தலைவர் சம்பந்தனையா, திரு விக்னேஸ்வரன் ஐயா, திரு கஜேந்திரகுமார் மூவரும் கையெழுத்திட்டுத்தான் இனப்படுகொலை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நிறுத்தப்பட வேண்டும் என்று கேட்பதற்கு எங்களுக்கு 2012 ஆண்டுகள் எடுத்தன. தமிழ் தலைமையில் ஒற்றுமையாக கேட்பது. ஆகவே எங்களுடைய தாமதத்தை விட்டுவிட்டு நாங்கள் மற்றவர்களே பழிகளை புலம்பெயர்ந்து சொல்லிக் கொண்டிருக்க இலங்கைக்கு ஒரு தீர்வு இல்லை. இந்த சர்வதேச நீதி விசாரணை பொறிமுறை மூலம்தான் கட்டாயமாக காணவர்களுக்கு இந்த இனப்படுகொலைக்குமான நீதி கிடைக்கும் என்பதையும், இதே போல அரசியல் தீர்வு கூட சர்வதேச சமூகத்தினுடைய தலையீட்டினால் அது ஐநாவாக இருக்கலாம், ஏதோ நாடுகளாக இருக்கலாம், நாடுகளுடைய கூட்டமைப்பாக இருக்கலாம், குவாட் என்ற கூட்டமைப்பு இருக்கிறது. அதுபோன்ற அமைப்புகள் ஒரு வாக்கெடுப்பை, பொருசன வாக்கெடுப்பை, ரெஃபரண்டம் ஒன்றை புலம்பெயர் தமிழர்களும் பங்கு பெற்றக்கூடிய நடத்தி எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை வரையில் இலங்கை அரசாங்கம் அச்சிகளை இதை முடக்க முற்படும். அதே போல சர்வதேச விசாரணை நாங்கள் கோருகின்ற பொழுது உள்நாட்டு விசாரணை இப்பொழுது மனித பூர்வகதிகள் கூட சர்வதேச நியமங்கள் அடிப்படையில் நடைபெறவில்லை, நீதி இல்லை என்றார்கள், இழுத்து போடுகிறார்கள், ஒத்தி வைக்கிறார்கள். அது மன்னார் புதவழியாக இருக்கலாம், அதே போல் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல புதைகுட கொக்கு தொடுவாய் புலகுகளை கொண்டவராக இருக்கலாம். இங்கே இதுதான் நடமை நீடிக்கிறது. ஆகவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை ஆணையாளர் வருகின்ற இந்த நேரத்திலே எங்களுடைய மக்கள் குறைத்து ஒரே குரலிலே சர்வதேச நீதி எங்களுக்கு தேவை என்பதை வலியுறுத்த வேண்டும். இந்த போராட்டத்திலே எல்லோரும் பங்களிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான பணிவான கோரிக்கை. வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் 2025 ஆண்டு ஜூன் மாதம் 23ஆம் தேதி நாங்கள் அனைவரும் இங்கே யாழ்ப்பாணத்திலே செம்மணியிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அண்மையிலே செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்திலே அதுக்கு அண்மைய பிரதேசத்திலே கண்டெடுக்கப்பட்ட 19 எலும்புக்கூடுகள், மனித எச்சங்கள், இந்த மனித புதகுலிகளுக்கு சர்வதேச நீதி வேண்டி இந்த கவனஈர்ப்பு போராட்டம் அணையா விளக்கு கவனஈர்ப்பு போராட்டமாக இன்று காலை 10 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நாளை மற்றும் நாளை மறுதினம் புதன்கிழமை 25ஆம் தேதி மாலை 3 மணி வரை இந்த அணையா விளக்கு கவனஈர்ப்பு போராட்டம் இங்கே தொடர்ச்சியாக பகலிரவாக நடைபெற்று கொண்டிருக்கும். இந்த போராட்டத்தை மக்கள் செயல் அமைப்பினர் ஒழுங்கமைத்திருக்கிறார்கள். அதற்கு
பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கமும் தன்னுடைய முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தி நிற்கிறது. எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளிலே மனித புதகுழிகள் என்பவை சர்வசாதாரண ஒரு விடயமாக அனைத்து இடங்களிலுமே இருக்கின்றன. எங்களுடைய தாயகத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து நிலங்களிலும் ஏதோ ஒரு விதத்திலே மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களும் இனப்படுகொலையும் நடைபெற்ற இடங்களாகத்தான் இருக்கின்றன. 96ஆம் ஆண்டு செம்மணியிலே பாடசாலை மாணவி கிருஷாந்தி கற்பழித்து படுகொலை செய்யப்பட்டு அவளுடைய உறவினர்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த விடயங்களுக்கும் அப்பால் பல எமது உறவுகள் இங்கே படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறு குழந்தைகள், தாய்மார்கள் என்று எந்தவித பாகுபாடும் இல்லாமல் இந்த பல மனித படுகொலைகளை ஸ்ரீலங்கா அரசு நடாத்தி இந்த இன அழிப்பை, இனப்படுகொலையை தமிழினத்துக்கு எதிராக அது செயற்படுத்தி கொண்டிருக்கிறது. நாங்கள் எவ்வாறு கொலையை செய்தவனிடம் சென்று நீதி கேட்பது? கொலைகாரனிடம், கொலையை செய்தவனிடம் யாருமே நீதி கேட்க முடியாது. நீதி கேட்டாலும் நீதி கிடைக்காது. ஆகவே அதனால்தான் நாங்கள் ஸ்ரீலங்கா அரசினுடைய உள்ளக கட்டமைப்பிலே எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை என்ற அடிப்படையிலே சர்வதேச நீதியை வேண்டி நிற்கின்றோம். அந்த வகையிலே சர்வதேச நீதி என்ற வகையிலே சர்வதேச சமூகம் இதிலே தலையிட்டு ஈழத்தமிழர்களுக்கான நீதியை தர வேண்டும். இந்த மனித புதகுழிகள் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் எங்கெல்லாம் இருக்கின்றனவோ அவை கண்டுபிடிக்கப்பட்டு சரியான விதத்திலே ஆராயப்பட்டு அவற்றினுடைய காலப்பகுதிகள் சரியான விதத்திலே நிர்ணயம் செய்யப்பட்டு இவையெல்லாம் எங்கே களஞ்சியப்படுத்தப்படுகின்றன, அதற்கு யார் பொறுப்பு என்று பார்த்தால் அனைத்து தரப்பினரும் ஸ்ரீலங்கா அரசினுடைய கட்டமைப்புக்கு உட்பட்ட அரசிடம் சம்பளம் வேண்டுகின்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆகவே அங்கே என்ன நடக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம். அதனால்தான் நாங்கள் சர்வதேச அமைப்புகளையும் ஐநா சபை, மனித உரிமைகள் பேரவை போன்ற மற்றும் சர்வதேச மன்னிப்பு சபை, மனித உரிமைகள் காப்பகம், கண்காணிப்பகம் போன்ற சர்வதேச அமைப்புகளை நாங்கள் வேண்டி நிற்கிறோம். அப்பொழுதுதான் அந்த அகழ்வு பணிகளும் அதனுடைய ஆராய்ச்சிகளும் சரியான விதத்திலே நடைபெறும் என்பதை உறுதிப்படுத்த முடியும் என்ற வகையிலே சர்வதேசம் இந்த மனித புதகுழிகளுக்கான இந்த கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அடுத்ததாக எதிர்வரும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையினுடைய கூட்டத்தொடரிலே இந்த விடயத்தை வைத்துக்கொண்டு எங்களுடைய தாயகத்திலே நடைபெற்றிருக்கக்கூடிய மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், போர்க்குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலைக்கான சர்வதேச நீதியாக இந்த விடயத்தை எங்களுடைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆணையாளர் எதிர்வரும் 2 நாட்களிலே யாழ்ப்பாணம் வருகை தர இருக்கிறார். அவர் திரு வோக்கர் டோக் அவர்கள் ஏனைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையிலே அங்கம் வகிக்கின்ற நாடுகளுக்கு இதனை பரிந்துரை செய்து அவர்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இந்த விடயத்தை பாரப்படுத்தினால்தான் எங்களுக்குரிய நீதி கிடைக்கும். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஊடாகத்தான் இந்த படுகொலையை செய்திருக்கக்கூடியவர்கள் இந்த பச்சிலம் பாலகர்களாக இருக்கலாம், எமது உறவுகள், அவர்கள் என்ன பாவம் யாருக்கு செய்தார்கள், அல்லது தாய்மார்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், எங்கே யுத்தம் நடைபெற்றாலும் எது நடந்தாலும் சிறுவர்களையோ பெண்களையோ பாதிக்கக்கூடிய அழிக்கக்கூடிய செயற்பாடுகளுக்கு எந்த அனுமதியும் கிடையாது. சர்வதேச நியமங்களை எல்லாம் மீறி 2009 முள்ளிவாய்க்காலிலே அனைத்து சர்வதேச அமைப்புகளையும் அகற்றிவிட்டு அந்த இனப்படுகொலையை, இன அழிப்பை செய்த இந்த ஸ்ரீலங்கா அரச கட்டமைப்பைச் சேர்ந்த அத்தனை பேரும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். அதனூடாகத்தான் மீண்டும் இப்படியான ஒரு இன அழிப்பு, இனப்படுகொலை இங்கே மீள நிகழாமை என்பதை உறுதிப்படுத்த முடியும். அதனைத்தான் நாங்கள் ஈழத்தமிழர்களாக அனைவரும் வேண்டி நிற்கின்றோம். அந்த விதத்திலே எமது தாயகத்திலே இருக்கின்ற உறவுகள் இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற இந்த போராட்டத்திலே உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் செலுத்த வேண்டும். ஆக குறைந்தது ஒவ்வொருவரும் தமிழன் என்ற அடிப்படை உணர்வோடு இருப்பீர்களாக இருந்தால் ஒரு மணித்தியாலத்தையாவது இங்கே வந்து இந்த அணையா விளக்கு போராட்டத்திலே பங்கெடுத்து இந்த அணையாத விளக்கை பாதுகாப்பதற்கு, எமது இனத்தை பாதுகாப்பதற்கு, எம்முடைய உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். எப்பொழுது ஈழத்தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைகின்றோமோ அப்பொழுதுதான் சர்வதேசம் நாங்கள் சொல்வதை கேட்கும். அதுவரை யாரும் எங்களை திரும்பி பார்க்க போவதில்லை. 2009 திரும்பி பார்க்கவில்லை, இப்பொழுதும் திரும்பி பார்க்கவில்லை. எல்லா நாடுகளும் எல்லா சர்வதேச அமைப்புகளும் தங்களுடைய நன்மைகளுக்காகத்தான் செயற்படுகிறார்களே தவிர நீதிக்காக செயற்படுகிறார்கள் இல்லை என்பதுதான் உண்மை. ஆகவே எப்பொழுது எங்களுடைய
திலீபன் அண்ணா அவர்கள் சொன்னது போல மக்கள் புரட்சி வெடிக்கின்றதோ, நாங்கள் அனைவரும் தமிழர்களாக மக்கள் எழுச்சியாக ஒன்று திரளும் பொழுதுதான் அதற்கு சக்தி இருக்கிறது. அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்ற வகையிலே அனைவரும் எழுச்சியாக வந்து கலந்து கொள்ளும் பொழுதுதான், இந்த போராட்டங்கள் வெற்றி பெறும் பொழுதுதான் எங்களுக்கான நீதி நிலைநாட்டப்படும். 50,000க்கும் மேற்பட்ட மாவீரர்கள் தமிழீழ விடுதலைக்காக தங்களை தியாகம் செய்திருக்கக்கூடிய சூழலிலே 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டும் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே எங்களுக்கான நீதி கட்டாயம் வேண்டும் என்ற அடிப்படையிலே எங்களுடைய உறவுகள் தாயகத்திலும் சரி, புலம்பெயர் தேசங்களிலும் சரி, தமிழகத்தில் இருக்கின்ற தொப்புள் கொடி உறவுகளும் சரி, அனைவரும் ஓரணியாக நாங்கள் திரளும் பொழுதுதான் எங்களுடைய இன விடுதலையை அடைய முடியும் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம்.